அருமையானவர்களே, ஆனபடினாலே நாம் மூடனாக இருக்க வேண்டுமா புத்திசாலியாக இருக்க வேண்டுமான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா யோசிச்சுடுங்க. சிலன்னு சொல்லி சாலமன்றதை சொல்லியிருக்காரு. ஆயிரங்களுக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம், எத்தனையோ ஆம்பளை பார்த்துருக்கேன், ஒரு பொம்பளையை கூட என்ன செய்யலை பார்க்கலன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மற்றவங்க நம்ம கிறிஸ்தவ பெண்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பெண்கள் எப்படி இருக்கணும், நம்ம ஒரு எப்படி இருக்கணும், மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மாறுபாடுள்ள வழின்னா என்னது, ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்தோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க எல்லாருமே யார் தான், மாறுபாடுகள் தான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் செய்திருக்கோம்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்கன்னு செய்திருப்போம். ஆனால் ஆண்டோடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தர் சொல்கிறாரு, காலையில் எழுதும்போது ஆண்டவரே எங்களை பொருட்படுத்திக்கணுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். இரவு படுக்கும் பொழுது ராத்திரி நல்லபடியாக இருக்கிறது பாதுகாத்துடுங்கன்னு ஜெபம் பண்ணுறோமே தவிர நாமே ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மை தானே? காலையில் எழுதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செய்தோம், எத்தனை விட சண்டை போட்டோம், எத்தனை பொய் சொன்னோம், எத்தனை களவு செய்தோம்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும். பார்க்கலாமா? யாராவது பார்க்கலாமா? பார்க்கல. பார்த்தாலும் சரி, பார்த்தா தான் அது சரி. அநேகமாக யோசிப்போம், நாளைக்கு காலையில் எழும்பணுன்னு என்ன வேலை செய்யணும், என்ன குழம்பு வைக்கணும், என்ன கூட்டு வைக்கணும், மீன்கார் வருவாரா வரமாட்டாரா, இப்படிலாம் என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு நாள் முழுவதைக்கும் நம்ம என்ன செய்தோங்கிறத என்ன செய்யணும், கணக்கு போட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்மள உள்ள குரல் நமக்கு என்ன செய்யும் தெரியும். மற்றவங்க சொன்னால் நமக்கு ஏற்றுக்கிடவே முடியாது. நம்முடைய இருதயம் சொல்கிறது தன்னஞ்சு அருகே பொய்யற்கன்னு சொல்லியிருக்கு. நாமே பொய்யா சொல்ல முடியாது. நமக்கே தெரியும் இது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போது நம்ம அப்படி திரும்ப அதை அசை போடும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், திரும்ப அந்த தவறை செய்யவே மாட்டோம். ஆகையினால நம்ம திரும்ப அதை யோசிக்காமல் இருக்கிறனால தான் அந்த தவறுகளை செய்துக்கிட்டே என்ன செய்கிறோம் இருக்கணும். ஆகையினால மாறுபாடுள்ள ஒரு வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது. பாருங்கள், நீதிமொழிகள் ஏற்கனவே நம்ம பார்த்துறோம். நீதிமொழிகள் 22:5 மாறுபாடுள்ள வழிகளே முள்ளுகளும் கண்ணிகளும் நிச்சயது உண்டு. ஒரு நாள் நம்ம ஆண்டவருடைய சத்தியத்துக்கு மாறுபாடான நடக்கவே கூடாது. ஏலின்னு பாருங்கள், ஏலி ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் அப்படி தான் இருந்திருக்கிறாரு. அந்த சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதெல்லாம் அம்மா விட்டு ஒரு தூரம் இருந்ததுனால அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஒரு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பார், கட்டாயமாக சொல்லி கொடுத்துருப்பார். ஆனால் அதே சமயத்தில் ஏலியனுடைய பிள்ளைகள் அதை கை கொண்டாங்களா? இல்லை. சாமுவேல் கை கொண்டார். அந்த ஏழுடைய பிள்ளைகள் என்ன செய்யலை, ஓப்பனி பிரகாசம் செய்யலை, கை கொள்ளவே இல்லை. எவ்வளோ கேவலமான காரியங்களெல்லாம் அவனை செய்தானே பார்த்தீங்களா? அவனை என்னெல்லாம் செய்தானே பாருங்கள். அந்த அந்த அவனுடைய எதுக்கு பலிசத்தை கொண்டு வர கறியெல்லாம் என்ன செய்வாங்களாம், முதல்ல என்ன செய்வாங்களாம், குத்தி அவியும் போது குத்தி எடுப்பாங்க. அதுக்கு முன்னால் கொழுப்பை எனக்கு தான் அப்படி தானே நல்ல தொடக்கறி தான் சொல்லி வாங்கி என்ன செய்திருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. பாருங்கள் அவங்களுடைய முடிவு எப்படி என்ன இருந்துச்சு. முடிவு அவனுடைய தேவன் வயிறுன்னு சொல்லி ஒருவரை பற்றி என்ன செய்யிருக்கு சொல்லப்பட்டது. ஆகையினால நம்ம என்ன சொல்லணும், மாறுபாடான வழியில் நடக்கணும்னா நம்முடைய வயிறும் ஒரு காரணம், வாய் மட்டும் நம்ம வயிறும் ஒரு காரணம். ஆமாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, உண்டில் சுருங்குதல் பெண்டிற் கிழகு அப்படி சொல்லுவாங்க. உண்டினா சாப்பாடு. பொம்பளை ஆளுக்கு நிறைய என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்தனால என்னமோ எனக்கு என்னாலும் பிரச்சனை தான். இவ்வளோ சாப்பாடுக்கு வர சாப்பிடவே முடியாமல் இருக்காது. ஒரு வரைக்கும் நல்லதாக தான் என்ன செய்து இருக்குது. அப்போது அந்த பசி வந்துட்டுனா 10 என்ன செய்துருது, பறந்துடுது. பறந்துடுது. ஒரு இடத்துல ஏதோ கொடுக்காங்க சாப்பாட்டுக்குன்னு சொன்னால் அவ்வளோதான், அடித்து திருச்சி அடுத்த மேலே ஏறி போயாது உளுந்து அப்படி தானே. வடை கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்கன்னா இந்த கையால் ஒரு வடை, அந்த கையால் ஒரு வடை, மடிக்கில் ஒரு வடை, இடுப்புக்குள்ள ஒரு வடை, இப்படிலாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரிதானா? சரி. ஆனால் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வரிசை வர வரைக்கும் என்ன செய்யணும், காத்து இருக்கணும்.